ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ ஆஃப் மெத்தட்ஸ் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ் இன் கிளஸ்டரிங் இன் டேட்டா சயின்ஸில் பார்க்க போகிறோம். கிளஸ்டர் அனலைசஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, சிமிலர் டேட்டாவெல்லாம் ஒரே இடத்துல குரூப்பாக போகிறது தான் கிளஸ்டர் அனலைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அக்ளோமெரேட்டிவ் மெத்தடு, இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் சிங்கிள் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் குரூப் தம் இன்டு கிளஸ்டர். அதாவது சிங்கிள் ஆப்ஜெக்ட்ஸ் ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக எடுத்து அந்த குரூப்பாக பண்ணுறது, எதெல்லாம் சிமிலாரிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் மெர்ச் பண்ணி ஒரே சப்ஜெக்டாக கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் டீட்டெயிலாக வேணும்னா நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் டேட்டா மைனிங்கில் போட்டிருப்போம். டேட்டா மைனிங்னாலும் அதே சேம் கான்செப்ட் தான் இருக்கும். மிஷின் லேர்னிங்கில் இருந்தாலும் சரி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் இருந்தாலும் சரி, இதோட டீப்பாக இதோடைய தனித்தனியாக இருக்கணுமா வித் எக்ஸாம்பிளோட நம்ம போட்டிருப்போம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குதுன்னு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தான் ஹைரார்க்கியல் கிளஸ்டரிங். ஹைரார்க்கியல் கிளஸ்டரிங் தான் தெரியும் இல்லையா, அதாவது எப்படி இருக்கும், ட்ரீ ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும், ஒன்று கீழே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிளஸ்டர் ஃபார்ம்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஹைரார்க்கியல் கிளஸ்டரிங் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிஷன் மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் டிவிஷன் மெத்தட்னா என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய லார்ஜ் செட் இருக்குல்ல, அந்த கிளஸ்டரை தனித்தனியாக பிரித்து ஒவ்வொன்றா நம்ம டேட்டா செட் போடுவோம். அதான் டிவைட் இட் இன்டூ பார்ட்டிஷியன்ஸ். அதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா காசியன் மிக்சர் மாடல்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதுக்கான காசியன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, காசியன் எரர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்காக இந்த கிளஸ்டரிங்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கே மீன்ஸ் அல்கார்தம்னா சென்ட்ராய்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் கிளஸ்டர் சொல்லுவோம். அதாவது ஆவரேஜான வேல்யூ எடுத்து அதுக்கப்புறம் நம்ம அந்த கிளஸ்டரை ஒவ்வொரு பாயிண்ட்டாக பிரிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா கே மீன்ஸ் அல்கார்தம். இதுவும் பார்த்தீங்கன்னா தனி டாப்பிக்காகவே வித் எக்ஸாம்பிளோட நம்ம போட்டிருக்கோம். கே மீன்ஸ் அல்கார்தம், அது வேணால் பார்த்துக்கோங்க டீட்டெயில்டாக வேணும்னா. இல்லை எல்லாம் பேஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வேல்யூ இருக்கும் இல்லையா, அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. இந்த கே மீன்ஸ் அல்கார்தம்ஸில் யூக்ளியன் டிஸ்டன்ஸ், மேன்ஹாட்டன், அது மாதிரி நிறையா இருக்குது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா சென்ட்ராய்ட் பாயிண்ட்டாக பேஸ் பண்ணி தான் அந்த கிளஸ்டர் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கே மீடியாய்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா கே மீன்ஸ் மாதிரியே தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மீடியன் வேல்யூஸ், அங்கே சென்ட்ராய்ட் பாயிண்ட் இல்லையா, இங்கே மீடியன் பாயிண்ட் வேல்யூ வச்சு இங்கே அந்த கிளஸ்டர் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா இஸ் ரியல் டேட்டா பாயிண்ட்ஸ் தட் இஸ் இன்டர்பிரேட்டபிள் மேக்கிங் கே மீடியாட்ஸ் எ குட் சாய்ஸ் ஃபார் அனலைசிங். இது சர்வே எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா பேசிக் மெத்தட்ஸ் ஆஃப் கிளஸ்டரிங்கே. டீட்டெயில்டாக வேணும்னா நம்ம சேனலில் பார்த்துக்கோங்க, நிறைய வித் எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயக்னோஸ்டிக்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா இது அந்த கிளஸ்டரிங் எப்படி இருக்குது, எந்த மாதிரி வந்திருக்கு, அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா டயக்னோஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் ரிஃபர்ஸ் டு த எவால்வேஷன் அண்ட் வேலிடேஷன் ஆஃப் கிளஸ்டரிங் ரிசல்ட்ஸ். எவால்வேஷன் அண்ட் கிளஸ்டர் நமக்கு வந்திருக்க கிளஸ்டரிங் ரிசல்ட்ஸு அது எப்படி வந்திருக்கு, எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, எந்த அளவுக்கு அக்வரசியாக இருக்குது, ரியலபிளாக இருக்குன்னு சொல்கிறதான் பார்த்தீங்கன்னா டயக்னோஸ்டிக்ஸு. சம் ஆஃப் த என்னென்ன டயக்னோஸ்டிக்ஸ் இருக்குது அப்படி கிளஸ்டரிங்கில் பார்த்தீங்கன்னா சில்ஹவுட்டி ஸ்கோர்னு இருக்குது. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா செப்ரேஷன், மெஷூர் த செப்ரேஷன் பிட்வீன் கிளஸ்டர்ஸ் அந்த கோஹேஷன், அதாவது இந்த கிளஸ்டருக்குள்ளே என்னென்ன தனித்தனியாக எவ்வளோ இருக்குது, என்னென்ன கோஹேஷன் வேல்யூ பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு மெஷூர் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த டயக்னோஸ்டிக்ஸ் டெக்னிக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலின்ஸ்கி ஹராபஸ் இண்டெக்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு கிளஸ்டருக்கும் இன்னொரு கிளஸ்டருக்கும் உள்ள டிஸ்டன்சஸ், அது ரேஷியோ என்னன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா டேவிஸ் பவுல்ட் இன் இண்டெக்ஸு. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளஸ்டருக்குள்ள சிமிலாரிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, இப்போ இந்த கிளஸ்டருக்கும் இவ்வளோ சிமிலராக இருக்குது, இந்த கிளஸ்டருக்கும் இவ்வளோ சிமிலராக இருக்குதுன்னு சொல்கிறது. அது சென்ட்ராய்ட் வேல்யூ அண்ட் ஸ்கேட்டர் மூலிமா பண்ணுறது. நெக்ஸ்ட் டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்போ மெத்தடு. இது பார்த்தீங்கன்னா விஷுவலைசஸ் த வித்தின் கிளஸ்டர் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் டு டிட்டர்மைன் த ஆப்டிமல் நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ். எல்போ மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, தெரியும் இல்லையா, நம்ம அந்த கிளஸ்டருடைய வேல்யூ ஸ்கொயர் பண்ணி, இப்போ இந்த கிளஸ்டர்னால் எவ்வளோ இதோடைய சம்மு மொத்தம் ஸ்கொயர் பண்ணி அதோடைய ஆப்டிமம் வேல்யூவாக சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா எல்போ மெத்தடு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் இன்செப்ஷன்ஸ். இது பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணிங்கன்னா பேட்டர்ன்ஸ் அண்ட் அனாமலிஸை பேஸ் பண்ணி இந்த கிளஸ்டரை நம்ம அசைன் பண்ணுவோம்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளஸ்டர் ஸ்டெபிலிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அந்த கிளஸ்டர் ஏற்கனவே அசைன்மெண்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அசைன்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக இருக்குது, எந்த அளவுக்கு ரன் பண்ணுது, எப்படிலாம் இருக்குன்றத சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா கிளஸ்டர் ஸ்டெபிலிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் வேலிடேஷன் மெஷர்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்காக பார்த்திங்கன்னா இது வந்து கம்பேக்ட்னஸ் அண்ட் செப்பரேஷன் அண்ட் டென்சிட்டி, ஒவ்வொரு கிளஸ்டருடைய குவாலிட்டி பொறுத்து அது எந்த மாதிரி செப்பரேஷனாக இருக்குது, அதோடைய டென்சிட்டி எப்படி இருக்குது, அது எந்த அளவுக்கு அந்த வேல்யூ இருக்குதுன்னு சொல்கிறதுன்னு மெஷர் பண்ணதா பார்த்தீங்கன்னா இன்டர்னல் வேலிடேஷன் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளுக்குள்ளே அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த எக்ஸ்டர்னல் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கம்பேர்ஸ் டு ஒன் கிளஸ்டர் வந்து இன்னொரு கிளஸ்டருக்குள்ளே கம்பேர் பண்ணிக்கிறது தான் பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் மெஷர்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா அக்யூரசியை டிக்ளேர் பண்ணுறதா பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். எந்த அளவுக்கு வந்து அந்த கிளஸ்டர் வந்து அக்யூரசியாக வந்திருக்குன்னு சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓசி கர்வு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரூ பாசிட்டிவ்ஸ், அதாவது எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது எந்த அளவுக்கு நெகட்டிவாக இருக்குதுன்னு விஷுவலைஸாக காமிக்கிறது தான் கர்வ் மூலிமா காமிக்கிறது. டவுனாக இருந்தால் என்ன அர்த்தம், நெகட்டிவாக இருக்கும். அப்பாக இருந்தான்னு பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். அந்த மாதிரி சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த ஆர்ஓசி கர்வ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டயக்னோஸ்டிக்ஸ் டெக்னிக்ஸு. இந்த டயக்னோஸ்டிக்ஸ்னால இந்த டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது எவால்வேட் கிளஸ்டர் குவாலிட்டி அண்ட் வேலிட்டி. ஒரு கிளஸ்டர் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது எந்த அளவுக்கு வேலிட்டியாக இருக்குதுன்னு நம்மளால் இந்த டயக்னோசிஸ் மூலிமா அனலைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் த ஆப்டிமல் நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்றதை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பொட்டான்ஷியல் இஷ்யூஸ் வித் கிளஸ்டரிங் ரிசல்ட்ஸு. அதாவது இந்த கிளஸ்டரிங் ரிசல்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அந்த கிளஸ்டர் வந்து எந்த அளவுக்கு இஷ்யூவாக இருக்கா இல்லையா, இல்லை கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்மளால் வந்து இந்த டயக்னோசிஸ் மூலிமா நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் டிஃப்ரெண்ட் கிளஸ்டரிங் அல்காரிதம்ஸ் ஆர் பெராமீட்டர்ஸ். இந்த டயக்னோசிஸ் மூலமா ஒரு கிளஸ்டர்லேருந்து இன்னொரு கிளஸ்டர் நிறைய அல்காரிதம் பார்த்தோம் இல்லையா, மெத்தட்ஸ் பார்த்தோம் இல்லையா. இப்போது கே மீன்ஸ் ஒரு அல்காரிதம்னா இன்னொரு கே மினாய்ட்ஸ் ஒரு அல்காரிதம்னா ரெண்டுத்துக்குள்ளே என்னென்ன ரிசல்ட்ஸ் வந்து என்னென்ன பெராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த டயக்னோசிஸ் மெத்தட் மூலிமா நம்மளால் கம்பேர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வேலிடேட் கிளஸ்டரிங் ரிசல்ட்ஸ் அகெயின்ஸ்ட் எக்ஸ்டர்னல் க்ரைட்டீரியா. அதாவது நம்மளுடைய கிளஸ்டரிங் ரிசல்ட்ஸை கரெக்டான முறையில் நம்ம வந்து வேலிடேட் பண்ணிக்க முடியும். இதான் பார்த்திங்கன்னா இந்த டயக்னோசிஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். மெத்தட்ஸ்னால் என்னது, டயக்னோசிஸ்னால் என்னது, அது எப்படி யூஸ் ஆகுதுன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.